நீ உன்னையே மீட்டுக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய வல்லமைதான் உன்னை மீட்க முடியும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீ உன்னையே மீட்டுக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய வல்லமைதான் உன்னை மீட்க முடியும். நீ உன்னையே மீட்டுக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய வல்லமைதான் உன்னை மீட்க முடியும். We are never defeated unless we give up on God. நாம் கர்த்தரிடத்திலே காரியத்தை ஒப்புக் கொடுத்து ஒருபோதும் தோற்று போவதே இல்லை. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவா புத்தகத்திலிருந்து வருகிறது. யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக, மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்ற வாக்கை எண்ணி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தையை புரிந்து கொள்ள உதவி செய்யும். உடைய பரிசுத்த கரம் எங்களை வழிநடத்தட்டும். எங்களோடு பேசும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க, no one will be able to stand against you all the days of your life. All the days of your life. இதுவே டச் பாயிண்ட் பைபிள்ங்கிற ஒரு மொழியாக்கத்தில் போட்டிருக்கிறாங்க, no one will be able to stand their ground against you as long as you live என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. சரி, no one will be stand against you all the days of your life. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஏன் எதிர்த்து நிற்பதில்லை? அதற்கு காரணம் என்ன? அதை நாம பார்க்கணும். அருமையானவர்களே, இதை பார்க்கும்பொழுது இந்த புத்தகத்துடைய பின்னணி என்ன என்று சொல்லி நாம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசுவா என்ற புத்தகத்தை எழுதியவரும் யோசுவா அவர்தான் எழுதினார். அவர் பெயரிலேயே அந்த புத்தகம் பெயரிடப்பட்டிருக்கிறது. அவருடைய இறப்பிற்கு பிற்பாடு பிரதான ஆசாரியர் கூட இருந்தவர் எழுதியிருக்க வேண்டும். பினகாஸ் போன்றவர்கள் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பாரம்பரியம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகமானது கிமு 1400 எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. யோசுவா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? யாஹ்வே இஸ் சால்வேஷன். God is salvation. God is salvation. அதான் யோசுவானாலே அர்த்தம். ஜாஷுவானா God is salvation அர்த்தம். நீ உன்னையே மீட்டுக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய வல்லமைதான் உன்னை மீட்க முடியும். அருமையானவர்களே, இந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயின் மூலமாக விடுதலையாக்கி மோசேவின் தலைமைத்துவன் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறார். மோசே மரித்த பிற்பாடு ஆண்டவர் யோசுவாவை எழுப்புகிறார். இப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிறார். யார் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வர்றது? யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிறார். இப்பொழுதுதான் இந்த வார்த்தை வருகிறது. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது இப்பொழுது இஸ்ரவேலர்கள் யோர்தான் நதியை கடக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே வந்திருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, அவர்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது.
அவர்கள் பல்வேறு எதிரிகளை முறியடித்து தோற்கடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில் தாமே ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாக்கு வருகிறது. என்ன அந்த வார்த்தை? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சரி, ஏன் எதிர்த்து நிற்பதில்லை? யோசுவாவுடைய வல்லமையினாலா? இல்லை, யோசுவா ஒரு மிலிட்டன்ட் லீடர் தான். இருந்தாலும் யோசுவாவுடைய வல்லமையினால் அல்ல. There are two reasons why nobody can stand against Joshua or Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவோ யோசுவாவுக்கு விரோதமாகவோ ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது என்று ஆண்டவர் வாக்கு பண்றார். ரீசன் என்ன தெரியுமா? நம்பர் 1 இஸ் God's power. கர்த்தருடைய வல்லமை. காரணம் என்ன? முதல் காரணம் என்ன? கர்த்தருடைய வல்லமை. எப்படி கர்த்தருடைய வல்லமைன்னு சொல்றீங்க நீங்க கேட்கலாம். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அடுத்த வரி என்ன தெரியுமா சொல்லுது? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். என்னையா அர்த்தம் அதுக்கு? என் வல்லமை உன்னோட இருக்குன்னு அர்த்தம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின போது ஆண்டவருடைய வல்லமை விளங்கினதல்லவா? அதே வல்லமை உன்னோடு கூட இருக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்ற காரியம். ஆண்டவருடைய வல்லமை உன்னோடு கூட இருப்பதினாலே நீ காரியங்களை மேற்கொள்வாய், போராடி ஜெயிப்பாய். இதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய குணாதிசயங்களில் ஒன்றை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய குணாதிசயங்களில் ஒன்று, He is all powerful. He is omnipotent God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya சொல்லுங்களேன், ஹalleluya. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை உன்னை வழி நடத்தும். அவருடைய வல்லமை உன்னை பாதுகாக்கும். இதுதான் முதல் காரணம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வல்லமை உன்னை வழி நடத்தும். ஆண்டவருடைய வல்லமை உன்னை பாதுகாக்கும். இதான் முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பாருங்க. இப்போ இந்த வசனத்தை திரும்பவும் நான் படிக்க விரும்புறேன், சொல்ல விரும்புறேன். முதல்ல என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அடுத்த வரி என்ன சொல்லுது? நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அதற்கு என்ன அர்த்தம்? என் வல்லமை உன்னோடு இருக்குன்னு அர்த்தம். அதற்கு அடுத்த வரியை பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Glory to Jesus. I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது அடுத்த காரியமாக இருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். என்னுடைய பிரசன்னம், unfailing presence of God, ஒருபோதும் தோற்று போகாத தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும், பலப்படுத்தும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருப்பதினாலே அவர்கள் போராடி ஜெயிப்பார்கள், வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்க முடிகிறது. இங்கே இன்னொரு தேவனுடைய குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். அது என்ன தெரியுமா? ஓம்னி பிரசன்ஸ். எங்கும் நிறைந்திருக்கிறவர் தேவன், எங்கும் நிறைந்திருக்கிறவர், அவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர் என்பதை அடுத்ததாக நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. காரணம் என்ன? ரெண்டு காரணம். ஒன்று, ஆண்டவருடைய வல்லமை அவர்களை வழிநடத்தும். இரண்டாவது, தேவனுடைய பிரசன்னம் அவர்களை பலப்படுத்தும். ஆகையினாலே அவர்கள் எல்லா போராட்டங்களையும் ஜெயித்து வெற்றி கொண்டு அவர்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். இதுதான் வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை.
உனக்கு போராட்டங்கள் வரலாம், உனக்கு பிரச்சனைகள் வரலாம், உனக்கு தொல்லைகள் வரலாம், கஷ்டத்தினுடைய கடந்து செல்லலாம், பல்வேறு விதமான எதிரிகளை நீ காணலாம். ஆனாலும் அவர்கள் ஒரு வழியாய் வந்தாலும் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஏனென்றால் கர்த்தர் உன் சார்பில் இருக்கிறார். இந்த வேளையிலும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால கர்த்தருடைய வல்லமை உன்னோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது. ஆகையினாலே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. உடைய வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம். காரணம், நீர் மோசையோடு இருந்தது போல என்னோடும் இருக்கிறீர், எங்களோடும் இருக்கிறீர். மாத்திரமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வல்லமை என்னை வழி நடத்துகிறது, உடைய வல்லமை என்னை பலப்படுத்துகிறது, உடைய வல்லமை உங்களை பலப்படுத்து ஆண்டவருடைய வல்லமை உங்களை பலப்படுத்துகிறது, ஆண்டவருடைய வல்லமை உங்களை வழி நடத்துகிறது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், பிரசன்னம். நன்றி இயேசுவே. நீர்தாமே எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வாசனத்தை, வாக்கு தத்தத்தை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய தெய்வீக கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தட்டும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.